ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் PH 3256ஓட இம்பார்ட்டன்ட் அதாவது டாபிக்ஸை நம்ம என்னாச்சு பார்க்க போகிறோம். சரியா, இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் என்ன நல்ல மார்க்கே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த டாபிக்ஸை நல்லபடியாக பார்த்துங்க. எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 3 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா, அந்த 3 டாபிக்ஸையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதாவது டெரிவ் தி எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் தெர்மல் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்மன் அதாவது ஃப்ரான்ஸ் லா. சரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா, அந்த சம்முலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி பிராண்டு, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் ஹோல்ஸ். சரியா, கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். சரியா, செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோத்ரூ பண்ணி ஆகணும். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் அதாவது எஃபெக்ட் அண்ட் டிவைசஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, மெஷர்மெண்ட் ஆஃப் ஹால் வோல்டேஜு, ஹால் கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், இது எல்லாமே பார்த்துங்க அந்த டாப்பிக்கில். சரியா, இது எல்லாத்துலையும் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹோமைக் கான்டெக்ஸ்ட். சரியா, அதுக்கப்புறம் சோடிஸ் டயோட். சரியா, டயோட் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கெரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர். சரியா, அதில் இருக்கக்கூடிய ரேண்டம் மோஷன். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபிலிட்டி. சரியா, டிஃப்யூஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைண்ட் கெரியர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பொசிஷன் ஆஃப் ஃப்ரீமி லெவல். சரியா, அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்துங்க நல்லபடியாக அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். சரியா, ரொம்ப முக்கியமான யூனிட் இதுவும். சரியா, அதாவது மேக்னெட்டிக் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டயக்ராமு, பேராகிராஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிரேரியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபிரேரியோ. சரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ஹார்ட் டிஸ்க். சரியா, GMR சொல்லுவோம், அந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர். சரியா, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய ஹார்ட் அண்ட் சாஃப்ட் அதுக்குரிய இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டொமைன் தியரி. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது LED, OLED அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் லேசர் டயோட்ஸ் அதை பற்றி தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ். சரியா, அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். சோலார் செல் ஃபோட்டோ டயட். சரியா, இதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நானோ டிவைஸ் அண்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங். சரியா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்காவது சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினோமினா அண்டு செட்டு. சரியா, அதுக்கப்புறம் குவாண்டம் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் வித் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதுக்கப்புறம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்தா கூலும் பிளாக் ஹெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CNOT கேட், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பேர். சரியா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலோட டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.